விஜயம்னா என்னங்க? வெற்றி. லக்ஷ்மி அப்படின்னா செல்வம். விஜயலக்ஷ்மி அப்படின்னா என்னங்க அர்த்தம்? வெற்றியும் செல்வமும் வரக்கூடிய ஒன்று என்று பொருள். இப்போ பிளாக் விஜயலக்ஷ்மி அவர்கள் விளையாடுகிறார்கள். இது பார்க்கலாம் என்ன ஆகுது கேம். ரொம்ப டேஞ்சராக இருக்குப்பா. ரொம்ப பிரச்சனை பண்ணுறாங்க. யாரையுமே நான் அலோவ் பண்ண போகிறது கிடையாது உள்ள ஃபஸ்ட்டு. டச் இது ஒரு நல்ல மூவ் தாங்க. ஆனால் இதை நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணணும்னா, இப்படி ஹேண்டில் பண்ணணுமா, இப்படி ஹேண்டில் பண்ணணும். இப்படி அடிக்கணும். என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இங்கே தான் வெற்றி பெற்று ஆக வேண்டும். கரெக்டாக இருக்காங்க. இப்போ நம்ம என்ன பண்ணணும், பிஷப்பால் அடிக்கக்கூடாது, குயினால் அடிக்கணும். என்ன டேஞ்சரு, மறுபடியும் குயினால் தான் அடிக்கணும். அங்கே கிங்கு ஓப்பனில் இருக்குது. விஜயலக்ஷ்மி அவர்கள் எவ்வாறு விளையாடுகிறார்கள் என்று பாருங்கள். ஒரு பான் போச்சுங்க, ஒரு பான் போச்சு. இது அடித்தா இவங்க இங்கே வருவாங்க. அடிச்சிடலாம், அடித்தா வரலாம், அடிச்சிடலாம், பரவாயில்ல. வச்சிட்டாங்களா, வச்சுக்கலாம். இப்போ முதல்ல கேன்சல் பண்ணணும். பார்க்கலாம் எப்படி வராங்கன்னு பார்க்கலாம். அவங்க இங்கே வராங்க. அவங்கள ஏமாற்றலாமா, அவங்கள ஆசை காமிச்சு விட்டுடலாமா. செக்மேட் பின்னாடி அங்கே இருக்குது. விஜயலக்ஷ்மி அவர்கள் ஆனால் இதில் ஒரு பிரச்சனை இருக்குது. அவ்வளோ ஈஸியாக ஏமாற்ற முடியாது. அவ்வளோ ஈஸியாக ஏமாற்ற முடியாது. என்ன தெரியுமா, ஏன் ஏமாற்ற முடியாதுன்னு சொல்லுங்கள். இங்கே வைக்கலாம், இது அடிப்பாங்க, அங்கே போவோம், இது அடித்தா இதாகிடும். அதுதான் பிரச்சனை. கரெக்டுங்களா? அப்போ கரெக்டான மூவ் என்ன தெரியுமா, இங்கே இதுதான் கரெக்டான மூவ். இப்போ கேன்சல் பண்ணலாம். இப்போ கேன்சல் உடனே பண்ணிடலாம். ஆனால் அவங்க அதுக்கு இடம் வரலை.
டிஸ்கவர்டு டைப்பு போன்றாங்க. குயின் தான் போயிடுச்சு, நம்ம ஏன் அட்டாக் பண்ணக்கூடாதுண்ணா? குயின் போர்டில் இல்லை, அடிச்சிடலாம். இப்போ கேம் நமக்கு ஃபேவர் ஆகிடுச்சுங்க. கேம் நமக்கு ஃபேவர். பிஷப் அட்டாக்கு பார்த்தீங்களா? விஜயலக்ஷ்மி எப்படி ஜெயிக்கிறாங்க பாருங்க. விஜயலக்ஷ்மி அவர்கள் எவ்வாறு ஜெயிக்கிறார்கள் என்று பாருங்கள். இங்கே வச்சுட்டாங்க. இப்போ நம்ம என்ன பண்ணணும்? கேன்சல் பண்ணிடலாம்ல. இவங்க என்ன குவாலிட்டியான கேம் பார்த்தீங்களா? இப்போ கேன்சல் பண்ணால் ரூக் இன்டு பிஷப்பு, நம்மளும் ரூக் இன்டு பிஷப்பு. புரியுதுங்களா? இங்கே பாருங்கள், குவாலிட்டியை பாருங்கள். தோக்கிறோம் ஜெயிக்கிறோம் ரெண்டாவதுங்க. இங்கே பாருங்கள், கேன்சலில் என்ன பண்ணுறாங்க பாருங்கள். ரூக் இன்டு பிஷப் அடிப்பாங்க, அதை எடுத்துட்டாங்க. அவங்க அதை விட கிளியர் ஆகிட்டாங்க. இப்போ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஆடணும். என்ன பண்ணலாம்? டிஃபெண்டரை எடுக்கணும். என்ன தரலாம்? எப்படி எடுக்கலாம்? அந்த ரூக்கை தான் டிஃபெண்டிங் பீஸ் இல்லையா? ஆனால் இப்போ ரூக் இன்ட்டு பிஷப் எடுத்துக்கிட்டா, ரூக் இன்ட்டு பிஷப் வந்து ரூக் இன்ட்டு வரதான் போகுது. ஆனால் குவாலிட்டி இருக்குங்க அந்த கேமில், செம குவாலிட்டி, நல்ல குவாலிட்டியான கேம் தான். இங்கே வைக்கலாமா? இங்கே வைக்கலாம். டஃப்பு தான் இந்த கேமை. 156 விளையாடுறோம். அதை அடித்தாங்க. நம்ம என்ன பண்ணலாம்? அட்டாக் பண்ணுற மாதிரி தானே ஆடணும். அதை இதை அடிச்சிடணும். நைட் அட்டாக்கு. ஓகே, இன்னமும் பாருங்களேன், இந்த பேக்ரவுண்ட் வீக்னஸ் இருந்துகிட்டே இருக்குது. இன்னமும் அந்த பேக்ரவுண்ட் வீக்னஸ் இருந்துட்டு தான் இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, நேராக ரெண்டு பேர் இந்த பானை அட்டாக் பண்ணணும். கரெக்டாக நமக்கான கிடைக்க வேண்டியது கிடைச்சிருச்சு. நம்ம எதுக்கு அந்த பானை அடிக்கலாம்? இந்த பானை அடிக்கலாம், அருமையான பானை. அடுத்தது அந்த பானை 7th ரேங்க் வந்துருச்சு. அவங்க ஒன்றும் பண்ண முடியாது. விஜயலக்ஷ்மி அவர்கள் வின். நீங்கள் என்ன வேணால் பண்ணிக்கோங்க, என்ன வேணால் பண்ணிக்கோங்க. இதை அடிக்கலாம். அவங்க மேலே வருவாங்க, அடித்தா மேட்டுங்க, ஜாகிரதையாக இருக்கும். அடிப்பாங்க, நம்ம அட்லீஸ்ட் மேலே போகிறதுக்காக இடம் வச்சு என்ன பண்ணுறது?
அடிக்க வச்சுக்கலாம் ஃபஸ்ட்டு. சரியா, இந்த பானை தானே அடிக்கிறாங்க. நம்ம பானை அடிக்க விடக்கூடாது. என்ன பண்ணலாம், இந்த பானை அடிக்க விடக்கூடாது. அவ்வளோதான், அடிச்சிடலாம். இப்படி வந்துட்டாங்க. என்ன பண்ணலாம், இந்த பானை அடிக்கலாம். அடுத்து இதில் என்ன காமெடினா, அவங்களால எதுவுமே பண்ண முடியாது. இப்போ அடுத்தது நம்ம இங்கே வரலாம். அடுத்த பானை அடிக்கிறது பானை அப்படின்னு இல்லை. சரிங்க, ஆனால் இப்போ வர முடியாது. எப்படியோ நமக்கு இந்த பான் கிடைக்குதுங்க. அதனால் இந்த பானை நம்ம ரன் பண்ணுறோம். ஆனால் அந்த பான் தேவையில்லை, எனக்கு தெரிஞ்சு. இந்த பான் தேவைப்படாது. இங்கே வரலாம். ஏன்னா இருக்கும் இல்லை, என்ன பண்ணலாம், இதை தள்ளி போகலாம். இந்த பானை வந்தாங்க, வருவாங்க. நம்ம என்ன பண்ணலாம், அந்த நேரம் பார்த்து தான் இந்த இடத்துக்கு வந்தாங்க. என்ன பண்ணாங்க பார்க்கலாம். இப்போ இது இவங்க அடிக்க முடியாதுல்ல. என்ன கிளவராக இருக்காங்க பாருங்கள் விஜயலட்சுமி. எல்லாமே ஸ்டடியாக இருக்குது. இப்போ நமக்கு தேவையெல்லாம் என்னென்னா, இந்த பானை ரன் பண்ணுறது தான். ஒன்று தான் பண்ணுறாங்கன்னு போவோம், ஒன்றுமே பண்ண முடியாது. இந்த பானை நம்ம ரன் பண்ணிகிட்டே இருக்கோம். சரியா, இப்போ வந்துடுச்சு. இதை எப்படி மேக் பண்ணலாம், இது எப்படி மேக் பண்ணலாம். இது எங்கே இருக்குது, ஒன்றுமே இல்லை, சிம்பிள் தான். ஃபஸ்ட்டு நம்ம வந்து இதை வந்து இங்கே போட்டுடலாம். என்னெல்லாம் பண்ணுறாங்க பாருங்கள் ஃபஸ்ட்டில் கிடைச்சா. இப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க வந்துட்டாங்க. நம்ம என்ன பண்ணோம், நம்ம என்ன பண்ண நான் சொல்லுங்கள், மறுபடி இதை கொண்டு வந்து கேம் எப்படிலாம் போகுது பார்த்தீங்களா. அடிச்சிருவாங்க. நம்மளும் பதிலுக்கு அடிக்கிறோம். வந்தாங்களா, இப்போ தான் நேராக இங்கே வச்சுக்கணும். அடிச்சா அடிச்சுக்கிறாங்க. என்ன வேணாலும் பண்ணிக்கிறோம். அதெல்லாம் செக்கு வச்சா பண்ணாங்க, செக்கு வைக்கணும் பண்ணாங்க. நகரம் நகரம் இது இங்கே வச்சுக்கலாம். அதை ஒன்றுமே செய்ய முடியாதுங்க. விஜயலட்சுமி அவர்கள் கேம் பெஸ்ட்டு கேம். அது எப்படி போகலாம், அப்படியே போயிட்டே இருக்க வேண்டியதுதான். அதை ஒன்றுமே செய்ய முடியாது. அந்த கிங்கை வந்து அந்த ஃபைலில் வந்து ஒன்றுமே பண்ண முடியாது. ஒன்றுமே பண்ண முடியாது. மட்டும்
இது தப்பாரியோடு செய்யலாம் அடிச்சிட்டாங்க. மறுபடியும் இதை மேலே வந்து 2 பான் வச்சு இந்த விண்ணை எப்படி இருக்குங்களா? இப்போ இது என்ன பண்ணலாம்? இது உண்டா? இது மட்டும் வச்சுட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், சரி கிடக்குங்க. பண்ணிட்டோங்களா? அநேகமாக இது ட்ரா ஆகிடும்னு நினைக்கிறேன். இது ட்ரா தான், கண்டிப்பாக ட்ரா தான். இது ட்ரா ஆகிடுச்சு பாருங்கள். எவ்வளோ கஷ்டமான விஷயங்களை கூட ட்ரா பண்ணிடுவாங்க. ஆனால் இதை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக விளையாடனா கிங்கால் அடிப்பாங்க. நம்ம வந்து இங்கே வந்துடக்கூடாது, இங்கே தான் வரணும், இங்கே தான் வரணும். வந்தாங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணணும், ரூக் அட்டாக் பண்ணணும். ட்ரா தான், ட்ரா தான், இது ட்ரா தான். கரெக்டாக விளையாடுறாங்க. இது கஷ்டத்தில் கூட பாருங்கள் கை கொடுத்துட்டாங்க வேறு. அதாங்க கஷ்டத்தில் கை கொடுக்குறது தாங்க கஷ்டம். கஷ்டத்தில் கை கொடுக்குறது தான் கஷ்டம். இந்த கிங் வந்து இந்த ஃபைலை விட்டு வெளியில் போகக்கூடாது, அது ஒன்று இருக்குது. இந்த பாருங்கள், C5லேருந்து இந்த கிங்கு என்ன பண்ணுறாங்க, ரிசைன் பண்ணிட்டாங்க. ட்ரா பண்ணி அவங்க போயிட்டாங்க. ரிசைன் பண்ணிட்டாங்க. ரிசைனா -1 +0 ட்ரா ஆகிடுச்சு. ரிப்பீட்டிஷன், ட்ரா பை ரிப்பீட்டிஷன் ஆகிடுச்சு. நல்ல கேம், பிளாக் ஜெயிக்க வேண்டிய கேம். பட் ஓகே, ட்ரா பண்ணிட்டாங்க. நல்ல தோக்க வேண்டிய கேமு, ஆனால் எப்படியோ கொண்டு வந்து ட்ரா பண்ணிட்டாங்க. வெரி குட். இந்த பிரச்சனையிலேருந்து வெளில வராங்க பாருங்க, அந்த பெஸ்ட்.